கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இப்போது நம்ம மசில்ஸை கூட்டுறதுக்காக இப்போ நிறைய ஈஸியான டெக்னிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸ்டீராய்டு எடுத்துக்கிறது, நிறைய ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது. சின்ன குழந்தையிலேருந்தே அந்த மசில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட வெயிட்டை தூக்கி 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 அவங்களுக்கு கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லை கொண்டு வந்து முதல்லேருந்தே அதை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்து தான் நம்ம மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஸோ ஒரு 4 வயசுலேருந்தே நீங்கள் அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களோட கை மசில்ஸும் கால் மசில்ஸும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு 100% எலிஜிபிளாக இருப்பாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம எக்ஸசைஸுக்கும் யோகாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாண்டடாக எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் யோகாவில் அப்படி நம்ம பண்ண மாட்டோம். எனர்ஜியை வந்து ரீட்டைன் பண்ணுவோம். ஒரு ஆசனங்கள்லேயும் நம்ம சுவாச பயிற்சியை கண்ட்ரோல் பண்ணுவோம், சுவாசத்தை மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது ஆசனங்கள் பண்ணும் போதே நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு நாடி நரம்புகளையும் நம்ம தூண்டுறதுனால எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை வந்து ஈவனாக இருக்கும். அந்த நாடி நரம்புகளை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ உதாரணத்துக்கு என் கையை வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு வளைச்சாதான் எனக்கு வந்து அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கையை இந்த இவ்வளோ தூரத்துக்கு வளைச்சாலே அந்த ஸ்டிமுலேஷன் கிடச்சிருது. ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் தான் முக்கியம். நாளாக ஆக நீங்கள் அந்த அளவுக்கு பண்ண முடியுமே தவிர அந்த ஸ்டிமுலேஷனில் தான் அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு ஒரு பிளாக் இருந்தது, நம்மளோட எனர்ஜி ஃப்ளோவில் ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு எனர்ஜி போகவே போகாது. இந்த ஸ்டாமினாவையும் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யோக பயிற்சியை விட வேறு எந்த பயிற்சியிலையுமே நீங்கள் உள்ளுறுப்புக்களை இயக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆசனங்களோடு நீங்கள் மூச்சு பயிற்சியும் சேர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட லங் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் வால்யூம் எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது எல்லாமே நம்ம குழந்தைங்களிலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸுன்றது குழந்தையிலேருந்தே இருந்தால் தான். சும்மா டெய்லி பண்ணலனாலும் வாரத்தில் ஒரு 3 நாள் 2 நாள் அவங்கள ஒரு மூச்சு பயிற்சி தப்பாக பண்ணினாலும் அவங்க அதை பண்ணினாதான் அவங்களுக்கு 100% அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்றைக்கி அபிஷேக்கும் ஸ்ரீகாந்தும் உங்களுக்கு உத்தித பத்மாசனம் செஞ்சு காமிக்க போகிறாங்க. ரொம்ப ஸ்டாமினாவான பயிற்சி, பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் உங்கள் வெயிட்டை உங்களால் தூக்க முடியுதான்னு. இப்போ பத்மாசன நிலையில் நேராக உட்காரணும். அபிஷேக் நல்லா சத்தமாக 2 மூச்சு இழுத்து விடுங்க. அந்த பொசிஷனில் நம்ம உட்காந்து மூச்சு இழுத்து விட்டுட்டாலே அவங்க மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். இன்னொரு மூச்சு இழுத்து விடுங்க. ரைட். இப்போ கால் பத்மாசனத்தை கொஞ்சம் டைட்டாக போடுங்க. இப்போ கையை 2 சைடில் வச்சுக்கணும். பேசிக்காக பண்ணக்கூடிய பயிற்சி. முதல்ல நம்ம வெயிட்டை நம்ம தூக்கி பார்க்கணும். நம்ம வெயிட்டை தூக்குற அளவுக்கு நம்ம உடம்பு கெப்பாசிட்டியாக இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கெலாம் போய் வெயிட்ஸ் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை நம்ம தூக்கி பார்ப்போமே. அப்படியே தூக்குங்க மெதுவாக. எவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வெயிட்டை அவங்க தூக்குறது. பத்மாசன நிலையில் நம்ம மனசு ஒரு நிலை பற்றும். வெயிட்டை தூக்குறது ரொம்ப கஷ்டம். மெதுவாக இறக்கிடணும். இறக்குங்க. 2 மூச்சு இழுத்து விடுங்க. இன்னொரு மூச்சு. சரி. இப்போ இன்னொரு தடவை அதே மாதிரி தூக்கணும். இப்போ ஆரம்பத்தில் அவங்களால எந்த அளவு தூக்க முடியுமோ அந்த அளவு மட்டும் தூக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கவுண்டிங்கோட இன்சிஸ்ட் பண்ணணும். இந்த கவுண்டிங் இன்சிஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அறியாமல் தம் கட்டுவாங்க. தம் கட்டும் போது நம்ம அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது ப்ரீதிங் பேட்டர்னை நார்மல் பண்ணு, வாயை திறந்து மூச்சை விடு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அந்த தப்பு வந்து எல்லா பசங்களும் செய்வாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறதுலேயே அவங்களோட ப்ரீதிங் பேட்டர்னும் எனர்ஜி ஃப்ளோவும் நார்மல் ஆகிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 மூச்சு. இன்னொரு மூச்சு. ஒருத்தர் நேராக பாருங்கள். நேராக திரும்பி உட்காருங்க.
இப்போ உத்தித பத்மாசனம். தம் கட்டி தூக்காமல் வாயை திறந்து ப்ரீத் அவுட் பண்ணி நார்மல் ப்ரீதிங்கில் தூக்கணும். தூக்குங்க. இப்போ இதில் லோயர் அப்டமனை டக்கின் பண்ணணும். வாயை திறந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். நார்மல் ப்ரீதிங்கை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 மூச்சே. இன்னொரு மூச்சு. கையை பின்னாடி கட்டி முன்னாடி ஒரே ஒரு தடவை குனிங்க. ஃபார்வர்ட் பெண்ட். ஒரு ரிலாக்ஸேஷன். இவ்வளோ நேரம் அவங்க பாடியை கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணி அப்படி ஒரு டைட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். எழுந்திருக்கணும். 2 மூச்சு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதை பண்ண வைக்கிறத விட ஒரே டைமில் 50 கவுண்ட்ஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு அந்த மசிலோட ஸ்ட்ரென்த் பவரை வந்து கூட்டும். இப்போ இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணணும். தூக்குங்க. எவ்வளோ நேரம் நிற்க முடியுதோ அவ்வளோ நேரம் நிற்கலாம். வாயை திறந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். நார்மல் ப்ரீதிங் பேட்டர்னை மெயின்டைன் பண்ணணும். அப்டாமினல் மசில்ஸை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும் போது தான் நம்மளோட லங்ஸையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ரிலாக்ஸ். நேராக திரும்பி உட்காரணும். நாளைக்கு வேறொரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கல்விக்கு ஏது எல்லை கோடு? கல்வி என்பது காலக்கட்டுக்கு உட்படுவதல்ல. வாழ்கின்ற நாள் வரையில் எல்லைக்கோடு வரையாமல் தேடி பெற வேண்டிய செல்வம் அது. பதட்டத்தோடு கல்வியின் உச்சியை எட்டிவிட்டோம் என நினைத்து தொடர்ந்து கற்றுவராது போயின் காலத்தால் நாம் பின்தள்ளப்படுவோம். கண்ணால் கண்டதை சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் விழிகள் இறுதியாக மூடும் வரையில் அவர் கரங்களில் புத்தகம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் புதிய கருத்துக்கள், புதிய பொருள்கள், புதிய கண்டுபிடிப்புகள் பெருகிடுதல் காணுகிறோம் அறிவியன. உலகத்தோடு ஒட்ட ஒழுக நாம் அவற்றுடன் உறவு கொள்ளுதல் வேண்டும். தொடர்ந்து கற்று வருவதற்கான வாய்ப்புகள் இப்போது தழைத்துள்ளன. அவற்றை பயன்படுத்தி கற்க, மேலும் கற்க, மென்மேலும் கற்க. கல்வியின் பயனே நல்ல விழுமங்களை தெரிந்தெடுத்து அவற்றை நம்முடையனவாக ஆக்கிக் கொள்ளுதலேயாகும்.